ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத வீடியோ மூலிமா உங்களுக்கு காமிச்சிட்டு கிளம்புறோம். சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 6 மொபைல் வந்திருக்கு, 6-8 மொபைல் வந்திருக்கு. ஸோ அதை அப்படியே காமிச்சிட்டு கிளம்புறோம். சாம்சங் கேலக்ஸியில் S22 அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸோட ஒரு மொபைல் வந்திருக்கு. சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா 5G மொபைலு பாக்ஸோடு வந்திருக்கு. ஜிபி வந்து 12256. சரியா? ஆமாம், 12 GB ரேமு, 256. இதோட ப்ரைஸ் வந்து 16,000 ரூபா போட்டிருக்காரு. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, என்னப்பா காரணம் 16,000 ரூபா ரொம்ப கம்மியாக தருது. பிளாக் டாட்டு சென்டரில் ஒரு கோடு. ஸோ டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக பிளிங்க் ஆகும். சம்டைம் பிளிங்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கோடும் டச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. பிளாக் டாட்டு கோடு இருக்குது, அப்படி தானேப்பா. கோடு கண்டிப்பாக டச் ஆகும், இதாகும்ல. அந்த டிஸ்பிளே குறைச்சி கூட்டிப்பார். ஏன்னா நாங்களே ஒன்றும் செக் பண்ணல. பாருங்களா, ஒரு மாதிரி கண்ணடிக்குது பாருங்கள். இப்போ நல்லா இருக்குது. ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நானும் உங்களை மாதிரி தான். சரியா? டியூப்லைட்டு. அதனால நீங்கள் நல்லா யோசித்து பார்த்துட்டு டக்குன்னு வாங்கணுன்னா டக்குன்னு கால் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஒரு பிளாக் டாட் இருக்குது, ஒரு கோடு இருக்குது. சரியா? டிஸ்பிளே வந்து இப்போ கோடு மட்டும் இருந்தால் கோடு இருக்கும், பிளாக் டாட் இருந்தால் அது பாட்டுக்கு பிளாக் டாட் இருக்கும். ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடுச்சுல. ஸோ டிஸ்பிளே வந்து இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், செம்ம தெளிவாக இருக்குது பாஸ். இது வந்து என்ன பண்ணேன்னா, ஷோரூம்லேயே அந்த ஆள் சொன்னார். அவர் ஷோரூம்லேயே வந்து கீழே போட்டதில் வந்து புதுசாக வாங்கினப்பவே கீழே போட்டாப்ல. பில்லுலாம் போட்டு கீழே போட்டோன்னே அப்படியே 1.5 வருஷம் அப்படியே ஷோரூம்லேயே இருந்திருக்கு. அதனால தான் பேட்ரி ஹெல்த்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்குது. மொபைலில் ஒரு சின்ன கிராச் கூட இல்லை. கேமரா அழுக்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த 22 நிறைய ஃபோன் ஆமாம்மா, கேமரா அழுக்கா இருக்கும். அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஏன்னா வாங்கின மறுநாளே கீழே போட்டிருக்காப்புல, அப்படியே வச்சுட்டாப்புல ஷோரூமில். சரியா? வேலை செய்கிற பையன் ஏதோ கீழே போட்டிருப்பான் போல இருக்கு. எப்படின்னு தெரில, பாவம் அவங்களுக்கு எப்படி லாஸ் ஆச்சோ தெரில. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரூபா. அப்படியே அடிக்கிறியா? இல்லை பாக்ஸ்குள்ளேயே வச்சிரு. எதுக்கு இது பண்ணி? ஆமாம், எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கோம். நான் சப்போஸ் யாராவது வாங்கினானா அப்படியே பாக்ஸோடு கொடுத்துடலாம். அடுத்ததாக வந்து சாம்சங் கேலக்ஸியில் இதுவும் S22 அல்ட்ரா தான். இது ஒன்லி மொபைல். இது 15,000 ரூபா போட்டிருக்காப்புல. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலரு. அதான் இந்த சைடு அதான் பாதி போயிருக்குல்ல, இந்த பாருங்க, பிளாக் டாட் கிடையாது அண்ணா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு இப்படி இருக்கா. இது வந்து டிஸ்பிளேயில் அட்ஜஸ்ட் பண்ணால் சரியாயிடும். இதை கொஞ்சம் ஏதோ செட்டிங் பண்ணுவானுங்களாப்பா, அது பண்ண சரியாயிரும். ஆனால் வந்து அது பண்ணி பார்த்தேன். பண்ணி பாரு. ஏதோ ஒன்று 2 இது மாற்றுவானுங்க, ஒரு 2 இது மாற்றுவானுங்கப்பா அந்த டிஸ்பிளேல போயிட்டு. அதானே இந்த பேட்டரி சேவரில் போட்டால் சில ஃபோனில் ஏதாவது நின்றுச்சு போயிட்டு வருதோ. ஸோ அதுதான் பஸ், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இதில். ஆனால் டிஸ்பிளே வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. சரியா? ஆஃப் கண்டிஷன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே இஷ்யூ தான். ஆனால் இதெல்லாம் வந்து S22 அல்ட்ராவுக்கு வந்து அது எவ்வளோ போட்டோம்? 15,000 ரூபாயா? மறந்துட்டேன் பாரு, 16,000 ரூபா. இது எவ்வளோ போட்டிருக்கோம்? இதுதான் 15. சரியா? ரெண்டும் வந்து டிஸ்பிளே இஷ்யூ. அதனால் தெளிவாக பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரலாறு காணாத மொபைல்லாம் இல்லை, இது நார்மல் மொபைல் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது இங்கே ஒன்று போட்டிருக்காரு அவர் டவுசர் பண்ணி. இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் வந்து இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவேன். இது ஓப்பன் பண்ணேன். சாம்சங் கேலக்ஸியில் வந்து A33 ஆல்ரெடி நாங்கள் இங்கே ஒன்று போட்டிருக்கோம், ப்ளூ கலர். இந்த இருக்குல்ல, இந்த இதையும் நம்ம காமிச்சிருவோம். இது 8,000 ரூபாய்க்கு போட்டிருக்காரு. 828
8 128 அதுவும் 8000 தானா? ஆமாம், இது 1000 தான். ஆமாம், இதுவும் 8000, அதுவும் 8000. ரெண்டுமே 8 8 128 தான். பிளாக் வேணுன்னா பிளாக் எடுத்துக்கோங்க, ப்ளூ கலர் வேணுன்னா ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான், செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து பார்க்க போனால் இது வந்து ஒரு தரமான மொபைல் தான். iPhone 15 ப்ளஸ் இது பாக்ஸோடு இருக்குது. விலை வந்து 36,000 ரூபா. iPhone 15 ப்ளஸ். அது 15 ப்ளஸ்ஸு இருக்கும். ஓ, அதான் இங்கே பார்த்தீங்களா, இது வாங்கலாங்க. இது விலை வந்து 15 ப்ளஸ் எவன் 36,000 ரூபாய்க்கு கொடுக்குறா? என்னப்பா சொல்கிறா? இதுக்குள்ளே ஆன் பண்ண சார்ஜ் இல்லையோ? சார்ஜ் இல்லை, அதில் போடு. ஆன் ஆகட்டும். இதில் என்னென்னா, இந்த தெரிதா பார்த்தீங்களா, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஆனால் நல்லா இருக்குது. டிஸ்பிளேயில் தான், அது டிஸ்பிளேக்குள்ளே கிடையாது, மேலே உள்ள ஃப்ரேமு. ஒருவேளை டிஸ்பிளே மாற்றிருப்பானுங்களோ பாரு. என்ன யோசிச்சு சொல்லு, என்னன்னு கரெக்டாக சொல்லு. எதனால் அப்படி ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லு. தண்ணி மலையில் போயிட்டு நினச்சிருப்பான் போல இருக்கு. ஏதோ ஒன்று அப்படி ஆயிடுச்சு. ஆனால் டிஸ்பிளே ஒரிஜினல் தான் சொல்கிறாப்புல. மொபைல் சர்வீஸ் போல் பாரு. ப்ளக்கு போட்டிருக்கா? ஆஃப் ஆயிடுச்சோ? சரி, சார்ஜ் ஏறட்டும் அது. ஸோ இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இருங்க. அதுக்குள்ளே வேறு மொபைல் நம்ம போட்டுருவோம். விவோவில் V50 இது. விவோ V50 பெரிய மொபைல். இதெல்லாம் விவோ V50லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. பில்லு வசந்தன் கோ. உழைப்பால் உயர்ந்தவர். விவோ வந்து பார்த்திங்கன்னா விவோ V50 இது 20,500 ரூபா. ஆறாம் மாதம் வாங்கியிருக்காரு. 6ஆம் மாதம் 17ஆம் தேதி 8/1/28. 6ஆம் மாதம் 17ஆம் தேதி 20,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இல்லை, 20,500 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம். 35,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஷோரூமில் போயிட்டு ஷோரூமில் ஏமாந்தலை. சில பேர் ஷோரூமில் தான் வாங்கணும்னு விருப்பப்படுவாங்க. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாரு. ஒன்று எவ்வளோ வாரண்டி இருக்குது? 6ஆம் மாதம் ஆகியிருக்காங்க. வாங்கி எவ்வளோ நாள் ஆயிருக்கு? 4 மாதம் ஆயிருக்கு. 4 மாதம் 8 மாதம் வாரண்டி இருக்குது. கரெக்டாக 5 மாதம் போனால் கூட 8 மாதம் வாரண்டி இருக்குது. புதுசாக வச்சுருக்காப்புல. மக கல்யாணத்துக்காக வாங்கியிருக்காரு. இப்போ காசு அர்ஜென்ட்டு, அதனால் விற்கிறாப்புல. கிஃப்ட்டு கொடுக்க வாங்கினதுன்னு சொல்கிறாப்புல. ஐயோ, 1 TB இது. 1 TB இல்லைண்ணே. 8/128. சரி, நான் தான் சரியாக பார்க்கல. 8/120. இது என்ன 10 GB போட்டிருக்கு? அதை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. நானும் 1 TBன்னு நினச்சிட்டேன். என்னடா இதில் போய் 1 TB போட்டான் நான். அப்புறம் 8 GB ரேமு, 128 ஸ்டோரேஜ் கம்பர்சன்ஸ் ஏதோ ஒன்று போட்டிருக்கான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது. மொபைலு புதுசாகவே இருக்குது. விவோ V50. அங்கேயே வச்சிரு. அடுத்ததாக விவோ V40 ப்ரோ. விவோ V40 ப்ரோ வந்து 25,500, அதாவது 25,000 ரூபா தான். விவோ V40 ப்ரோ. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு மொபைலு. சரியா? சார்ஜர் கிடையாது. ஆனால் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அதே இப்போ எப்படி புதுசாக அப்படியே ஒரு ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. 25,000. புதுசு எவ்வளோ இருக்குமா ஆன்லைனில்? விவோ V40 ப்ரோ 60 வரைக்கும் வந்துச்சு. இதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? 60 வரைக்கும் வந்துச்சுல. 40 இல்லை. ஓகே.
12 GB ரேமு 512 GB அது. நீங்கள் நல்லா யோசிக்கணும். விவோ V40 ப்ரோவாக இருந்தால் கூட 12 GB ரேமு 512 GB. சரியா? அதனால வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம். சரியா? மொபைலும் நல்லா புதுசாக வச்சுருக்காப்புல. இதில் வாரண்டி வருமா பாரு, வாரண்டி. அதுக்கு என்ன இது ஓப்பன் பண்ணுமா? ஜிமெயில் அக்கௌண்ட் போடணுமா? ஒரு அட்டு ஜிமெயில் போட்டு விடு, ஏதாவது ஒரு அட்டு ஜிமெயில். விவோ V40 ப்ரோ 512 GB 12 GB ரேமு, எட்ஜ் மாடலு, 25,000, 25,000. மொபைல் வந்து பலன்னு இருக்குது. மேனுஃபேக்சர் டேட் பார்த்தாலே தெரிஞ்சிடும் வாரண்டி இருக்கா இல்லையான்னு. சார்ஜர் கிடையாதுங்க, நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. சார்ஜர் கிடையாது, அதையும் நம்ம சொல்லிடுறோம். ஆகஸ்ட்னா ஆகஸ்ட்லேருந்து 2 மாதத்தை கழிச்சிரு. அதுக்கப்புறம் டேட் போடு. அப்போ எவ்வளோ ஆகுது? இன்னும் 8 மாதம். 2024 ஆகஸ்ட் வாங்கிட்டாங்க. 2024லையா? 2024 ஆகஸ்ட். வாரண்டி முசீப் தான். வாரண்டி 1 மாதம் 1.5 மாதம் இருக்கலாம், டவுட்டு தான் அதுவும். ஸோ அது நீங்கள் பாருங்கள் எப்படின்னு. சரியா? விவோ V40 ப்ரோ 12 GB ராமு 512 GB 25,000. அடுத்ததாக வந்து மோட்டோ ரேசர். ஆக்சுவலாக வந்து பெரிய மொபைல் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம்லேயே அப்படியே அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீல்டு கட்டு மாதிரி இது வந்து நம்ம ஞானவேல் பிரகாசமா அவர் பேர் என்ன, அவர் கூட எடுப்பாப்லப்பா. பூனை கத்துதா? குட்டி பூனையா பெரிய பூனையா? வேணா விடு, வீட்டில் ஒரே பூனை காடாக இருக்குது. அதெல்லாம் வேணாம்ப்பா, நம்மளை கடிச்சு விட்ரும், தூக்கிட்டு போக முடியாது. இதை தூக்கு, இதை செக் பண்ணிது. ஆக்சுவலாக புதுசுங்க இது. சரியா? மொபைல் புதுசு, பில்லுலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8256. இது வந்து பில்லு இல்லாதனால வாரண்டி இருக்கா என்னன்னு நம்மளால் சொல்ல முடியல. ஆனால் ஷோரூம் பீஸ் இது. ஷோரூம்லேயே அப்படியே புதுசாக இருக்கிற மொபைல் இது. மோட்டோ ரேசர் எவ்வளோ இருக்கும் ஆன்லைனில் நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க. 8256 எவ்வளோ இருக்குமா ஆன்லைனில்? இது எதுவுமே புது மொபைலாக இருக்குது, அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. ஃப்ளைட் மோடு போட்டோமா? நல்ல வேலை எவனும் ஃபோன் பண்ணியிருப்பான்பா. இது வரையும் எவனும் ஃபோன் பண்ணலாம். இந்த ஃப்ளைட் மோடில் போட்டேன். ஒய்ஃபை எது இருந்தாலும் ரைட், ஓகே. இதை வச்சுரு அப்படியே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணணும்ல, செக் பண்ணி காமிச்சிடுவோம். 16256 இல்லைப்பா, 8256பா. 8 GB ரேமு 8256 அதானே பார்த்தேன். இது வந்து விவோவில் X200 FE பெரிய மொபைல், 35,000, 35,000க்கு தராப்புல. விவோ X200 FE 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12256. ஒரு பிரம்மாண்டமான மொபைலு. சரியா? இதெல்லாம் வந்து கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக வந்த மொபைல். இதெல்லாம் 35,000 இது. உள்ளே இப்போ என்ன இருக்குதுன்னு பார்க்கணுமே. இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணு. காம்பேக்டாக இருக்கும் பாஸ் இந்த மொபைல். விவோ X200 FE. சரியா? மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் மாதிரி கொடுத்துருப்பான். ஐஃபோன் மாதிரி ஃப்ரேம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஐஃபோன் மாதிரியே இருக்கும். ராயல்ட்டியாக இருக்கும். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 12256. பாக்ஸு, சார்ஜர், வாரண்டி இருக்கும் இதுக்கு. பில் புது மாடல் தான். நான் வாங்கி 10 நாள் 15 நாள் தான் இருக்கும் போல இருக்குது. சீல்டு கட்டு. ஆனால் பில் இல்லை. ஷோரூமில் ஒரு விஷயம் என்னென்னா, அவனுங்க வந்து பார்த்திங்கன்னா அவனுங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அவனுக்கு பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு விற்கிறது வந்து லோ தான். வியாபாரிங்களுக்குள்ளேயே கை மாற்றிக்குவானுங்க.
சீல்டை பிரித்து சீல்டு வச்சு சீல்டு கட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பானுங்க, நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோப்பா? 35,000 35,000 12256 விவோ X200 FE 5G மொபைல். இது ஒருத்தர் வாங்கிட்டாரு, சரியா? இது வாங்கிட்டாரு. இந்த இது உள்ள வச்சிரு. அடுத்தது இன்றைக்கி ஒன்று போட்டோம் நம்ம, விவோ X100 5G மொபைல். இது எவ்வளோ போட்டோம்னா, இது எழுதலையா? நான் இது எவ்வளோ போட்டோம்? இது அவர் எழுதாமல் போயிட்டாரோ, நானும் மறந்துட்டேனே. இது அந்த இதில் இருக்கும் பாரு, எவ்வளோ போட்டாருன்னு. கார்த்திகை பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. வாரண்டி கூட இருக்குன்னு தானே சொன்னார். இல்லையா? ரைட் வாரண்டி இல்லை, நல்ல வேலை. பாக்ஸு சார்ஜர் அந்த பவுச்சு ஸோ எல்லாமே இருக்குது, சரியா? மொபைல் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தம்பி இப்போ பார்த்து சொல்லுவான் எவ்வளோன்னு. இவருப்பா எழுதியிருப்பார் புக்கில். ஓ, அதில் வீடியோலேயே பார்க்குறியா? சரி பாரு. விவோ X100 32,500, சரியா? 32,500 12256. அதில் எழுதிடும், அப்புறம் மறந்துடும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரியல்மியில் வந்து 14 Pro ப்ளஸ் இது. ஸோ இது வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஷோரூமில் புதுசே வந்து 24,000 இருக்குது, அதிகமாக போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும், கஸ்டமர் கொடுக்குறது தான். 19,000 சொல்லி கொடுத்துருக்காரு. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. இன்னும் 6 மாதம் வாரண்டி இருக்குது. இப்போ இது ஏதோ கம்மி பண்ணுறேன்டாரா தண்டவாளம், எதுவும் சொல்ல. இது வெறும் பாக்ஸ் தானேப்பா? இது சுற்றி பாக்ஸாக வருது, எனக்கே ஒரு குழப்பமாகுது. இது யாருது? ஆமாம் பாக்ஸோடு போட்டது. ஐஃபோனில் வந்து 15 ப்ளஸ்ஸு 36,000. இதில் என்னென்னா ஒரு சின்னதாக ஒரு இந்த இருக்குது பாருங்க, டிஸ்பிளேயில் கிடையாது, டிஸ்பிளேக்கு வெளியில், சரியா? பாருங்கள், டிஸ்பிளேக்கு வெளியில் ஏதோ ஒரு டெஸ்ட் மாதிரி ஏதோ ஒன்று, கேமராவுக்கு வெளியில் இல்லை. அது பெயிண்ட்டு வந்து உறிஞ்சிருக்கு, நல்லா தெரியுது. அந்த பிளாக் கலர் சுற்றி அந்த பார்டர் இருக்குல்ல, பார்டரு கீழே வந்து பெயிண்ட் உறிஞ்ச மாதிரி இருக்கு, சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல எந்த ஃபால்ட்டும் கிடையாது, வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. ஆக்சுவலாக வந்து 89% பேட்ரி ஹெல்த்து, சைக்கிள் கவுண்டு 772, சரியா? இதோட ப்ரைஸ் வந்து 128 GB. இது 36,000, சரியா? எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன், பார்த்துக்கங்க. ஏன்னா நீங்கள் அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது ஒருத்தர் வாங்கிட்டாருப்பா, இது நாளைக்கு பார்சல் போட்டு விடணும், சரியா? ஞாபகம் வச்சுக்க. இன்றைக்கி தான் வாங்கினார் அவர், பேலன்ஸ்லாம் போட்டு கிளியர் பண்ணி. எங்கே இருக்குது அந்த ஃபோனு? இதாக இருக்குது, இதுக்குள்ளே வச்சிரு. பாட்டில் வீடியோ பார்த்துட்டு குறைக்கவே மாட்டேன்னு வாம்பர். ஐஃபோனில் வந்து 256 மேலே இருக்குது. 9,000 rupees. ஆக்சுவலாக இது இன்றைக்கி ஒரு தம்பி வாங்க வேண்டியது. இது அவர் பாவம், அவர் எடுத்துகிட்டு வந்த போனை எனக்கு கொடுக்குறேன்டாரு. கடைசியில் பார்த்தா அதில் ஐக்ளோட் அவர் மறந்துட்டார். இதில் ஒரு தலைவலியே அதுதான். இந்த ஐக்ளோட் பிரச்சனை வந்து ஜஸ்ட்டு நம்ம மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோனுக்கே கண்டம் தான். அது ஃபோனை வந்து நம்ம உயிர்ப்பிக்கவே முடியல. ஆனால் வந்து ஃபார்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தா வந்துடும். அது மொபைலில் அதே சிம்மில் இருக்கணும், அப்படி தானே? 256 பேட்ரி ஹெல்த்து வந்து
இப்போ பேட்டரியே காணும். இது பேட்டரி ஹெல்த்து காட்டு. பேட்டரி ஹெல்த்து இதான் மேலே இருக்கு பாரு பேட்டரி. டிஸ்பிளே வந்து வெளியில் லோக்கலில் வாங்கி போட்டிருக்காரு. சரியா, 81% பேட்டரி இருந்தாலும் 256 GB எக்ஸஸ் மேக்ஸு பாக்ஸோடு இருக்குது. 9000 ரூபா இது. இது A73லாம் பீஸே இல்லை, வெறும் டப்பா இது. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் வந்து ஆனே ஆகலை இந்த ஃபோனு. சரியா, அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆன் ஆகும், சார்ஜ் போடுங்க. நான் கொடுத்தது வந்து நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்டு தான் கொடுத்தேன்றாரு. நான் தெரில, ஆன் ஆகல. ஆனால் நான் சார்ஜ் போட்டு பார்த்துட்டேன் ரொம்ப நேரமாக. இதாவா இதை தூக்கி இதுக்குள்ளே வச்சிரு. சாம்சங் கேலக்ஸியில் S24 இது 5G மொபைலு 8256 29,000 ரூபா 29,000 இது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது, ஒயிட் கலர் மொபைல். நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு கிராச்சஸ் இல்லை, ஒரு டென்ட்டு கிடையாது. ஒரு புது மொபைல் அப்படியே ஷோரூமில் கவரை ஓப்பன் பண்ணி போட்டால் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சரியா, இங்கே கொஞ்சம் கிராச்சஸ் ஃப்ரேமில் ஒரு இது இருக்குது, அது பவுச் போட்டனால இருக்கும் போல இருக்குது. இல்லை இது என்னப்பா இது? டென்ட்டு தான், சுற்றி டென்ட் இருக்கு. சுற்றி டென்ட்டு மாதிரி இருக்கா? டென்ட்டு தான், சுற்றி ஒரு சும்மா ஏதோ யாரோ கத்தியில் கீறி விட்ட மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்காதே, ஏன் எப்படி இருக்கு? கத்தியில் கீறி விட்ட மாதிரி இருக்கு. சரி ஓகே, ஆனால் தெரியல, இந்த பக்கம்லாம் தெரியல, மேலே மட்டும்தான் இருக்கு. மேலே மட்டும்தான் இருக்கு. ஆனால் அது தெரியல. நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம தெரிஞ்சதை சொல்கிறோம், அவ்வளோதான். 8256 சாம்சங் கேலக்ஸி S24. இது வந்து OnePlus 11R. இது நம்ம போட்டாச்சு, இது வேலைக்கு ஆகாது. இது யாருது? இது சாதிக்குது இல்லைல்ல, யாரோ கஸ்டமர் போட்டு விட்டாங்களோ? ஆமாம், கஸ்டமர் போட்டு விட்டாங்க. ஒன்லி மொபைல் அது. இதையும் இதுக்குள்ள இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 24,000 ரூபா 512 GB. இது 24,500 256. ஐஃபோனில் 13 256. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பலன்னு இருக்குது. ஒரு கிராச்சஸ் கிடையாது, ஒரு கிராச்சஸ்ஸு நெகைக்கீரல் இதுவரையும் மொபைல் சர்வீஸ் போல். ஸோ இதோட பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் தான் 75% இருக்குது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி, கேமரா எல்லாமே செம்மையாக இருக்குது. மொபைலோட விலை வந்து 24,500 ரூபா. ஐக்யூவில் வந்து ரொம்ப நாளாக இருக்குது இந்த ஃபோன்லாம். ஐக்யூவில் வந்து இது யாருது? இது நம்ம மாடல், இது IQ Z6 Pro. Z6 Pro எதுன்னு தெரில, ஒரு நிமிஷம் இருங்க. இது அப்படியே பெண்டிங்கில் வைப்போம். நான் இதை போட்டுறேன். OnePlus 11R. இது என்ன ஜிபிப்பா? 16 16 இது உள்ள. இதை செக் பண்ணு, 16 256 18,500 ரூபா. OnePlus 11R. ஆமாம், 16 11R. மொபைலில் வேறு எந்த இஷ்யூமே கிடையாதுல்ல, எதுவுமே இல்லை. பாக்ஸு மொபைல் சார்ஜர் கிடையாது. ஆனால் விலை வந்து உங்களுக்கு வந்து 18,000. ஆமாம், பில்லு கூட இருக்குது. 18,500 ரூபாயா? 18,500 ரூபா. சரியா, அது வாங்கலாம். அது ஏன் சொல்கிறேன்னா 16 GB ரேமு 256 GB. இது வச்சுருவோம், இதை பற்றி பேச வேண்டியதில்லை. இது வந்து ஆமாம், அது என்னத்தை பேசி தலைவலி. அது சொன்னதையே சொல்லி. S24
4 அல்ட்ரா இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கஸ்டமர் தனி வீடியோ போட சொன்னாரே, எனக்கு டைம் இல்லாத போச்சு. ஏன்னா நான் ஒரு 4 மணிக்காக வெளியில் போயிட்டேன் பஜாரை விட்டு. ஸோ அதனால போயிட்டு 7 மணி தான் வந்தேன். அதனால தான் இடப்பட்ட டைமில் நீங்கள் வீடியோ இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா 56,000 கொடுங்க, எனக்கு காசு அர்ஜென்ட்டு, ஏதாவது பண்ணி விற்று கொடுங்க பையன் ரொம்ப சொல்லிட்டார் அவர். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், 56,000 56,000 சாம்சங் கேலக்ஸியில் S24 அல்ட்ரா 12 GB ரேமு 256. ஸோ நாளைக்கு நான் தனி வீடியோ போடுவேன் இதெல்லாம், ஏன்னா டைம் இருக்கும் பார்த்துக்கலாம். 26,000 26,000 சாரி 56,000 12 GB ரேமு 256 சாம்சங் கேலக்ஸியில் S24 அல்ட்ரா 56,000 சரியா. இது உள்ளே வச்சிரு. சில பேர் ஃபோன் பண்ணி 26 சொன்னீங்கன்னு சண்டையே போடுவாங்க, வேறு தலைவலியாயிரும். IQ Neo 6 இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 11,800 இந்த இருக்குது பாருங்கள். ஆனால் இன்றைக்கி வந்து இது குறைச்சிருக்கோம், இது 11,300, அதாவது 11,300 வாங்கலாம். இது 8/128 IQவில் வந்து Neo 6 இது 5G மொபைலு 8/128 11,300. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க, 11,300 ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அப்புறம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது இது வந்து ரொம்ப கம்மி இன்றைக்கி. நம்ம வந்து 11,500. இது வந்து அவர் ரிட்டர்ன் போட சொல்லிட்டார் அவர். இது விட்டுரு, இது போட வேணாம். இது அவர் வந்து கஸ்டமரே வேணாம் நானே எடுத்துக்கிறேன்டாரு, விட்றாது. அப்புறம் நாளைக்கு அப்படியே கொடுத்துடலாம். இல்லை யாராவது வேணும்னா 11,500 போட்டோம், காசை கூட போட்டு விட்றலாம், எப்படின்னு பார்த்துக்கலாம். அது வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க. அது என்ன மாடல்னால் OnePlus Nord CE4 8/128. இது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 11 Pro Max 256 GB. இதில் என்ன இதுன்னா பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு சரியா. ஐஃபோன் 11 Pro Max 256 GB. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுதி ஒட்டலை. இது எவ்வளோப்பா போட்டோம் வீடியோ கொஞ்சம் பாரு. இப்போ இவர் சாதிக் பை கொடுத்தாரு, இப்போ கடைசியாக போட்ட வீடியோவில் இருக்குது பாரு. தனி வீடியோவில் இருக்கும். இல்லை இல்லை ஆமாம் 14,500 போட்டோம். ஆமாம் 15 போட்டோம். இப்போ 14 ஒட்டு. அவர் வந்து வைத்த வழி, அவருக்கு காசு கொடுக்கணும். அவர் பாவம் ஏதோ ஆக்சிடென்ட் என்னன்னு சொல்கிறார். ஆமாம், கடன் தொல்லையால் அவதிப்படுறார். $14,000 14,000 1000 சடனாக ஸ்டாக் வீடியோவில் கம்மி பண்ணியிருக்கேன் சரியா. 256 GB 72% பேட்ரி ஹெல்த்து. டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தானே. கேமரா நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்கள் வீடியோ என்ன பார்த்துக்கோங்க. 14,000 11 Pro Max பேட்ரி மட்டும்தான் சர்வீஸு. பேக் டோர் உடஞ்சிருக்கு, கண்டிஷன் சூப்பராக இருக்குது. 14,000 சரியா. இது வந்து பார்த்திங்கன்னா 12 Pro. இதுவும் அந்த ஒருத்தர் புலம்பிட்டு தான் கொடுத்தாரு, நஷ்டம்னு. நம்ம என்ன பண்ண முடியும், மொபைல்னாலே லாஸ் தானே. வாங்கி விற்க போகிறோம், வாங்க போகிறோம். 256 GB இது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 12 Pro. இது 12 Pro 256 GB. விலை வந்து பார்த்திங்கன்னா 25,000 இது. இது பேட்ரி ஹெல்த்து வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே தான், எதுவும் சர்வீஸ்லாம் போல. பேட்ரி எங்கே பாருங்க, பேட்ரி பார்க்க முடியல. இதா ரைட் 100% பேட்ரி வந்து 100% 25,000 இது. இந்த டேப் வந்து 13,500, அதாவது 13,500. இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேட்ரி கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்குது ஒன்று சரியா. ரெண்டாவது வந்து எல்லோ சேடாக இருக்குது 2. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி உடஞ்சிருக்கு.
கண்ணாடி உடஞ்சி தானே இருக்குது. ஆமாம், இந்த கண்ணாடி இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக உடஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி உடஞ்சிருக்கு. சரியா, கண்ணாடி உடஞ்சது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. டச்சு கிச்செலாம் வேலை செய்யுது. எல்லோ சேட் வேறு இருக்குது. பேட்ரி கொஞ்சம் உப்பிகிட்ருக்கு. உப்புன மாதிரி தானே இருக்குது பாரு. உப்பிகிட்ருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 13,500 இன்றைக்கி ஒருத்தர் 12 ரூபாய்க்கு கேட்டு பாருங்கன்னாரு. அவர் கொடுக்குற மாதிரி இல்லை. அவர் வேண்டாம் பாருங்கள் இல்லாட்டி கொடுத்துருங்கன்னாரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்லாம் தனி வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து 17,000 போட்டோம். அது ஒரு 32,500 போட்டோம். சரியா, அடுத்தது வந்து இந்த அடுப்பு ஒன்று போட்டோம். இது 2,000 1,900 போட்டோம். ஆனால் சூப்பரில் அடுப்பு இது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாமான்னு பார்க்குறேன். அப்புறம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வேறு விலை கம்மி பண்ணிட்டான் திடீர்னு. முதவே கம்மி பண்ணியிருந்தா பாவம் வாங்கினவங்களுக்கு லாபமாக இருந்திருக்கும். இப்போ அவங்க வாங்கிட்டாங்க, நானும் கொடுத்துட்டேன் காசு. இப்போ திடீர்னு யாராவது வந்து எனக்கு அந்த விலை கூட கொடுத்து வாங்கிட்டேன்னா இப்போ எனக்கு கம்மி பண்ணுங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல் பட்ஸு. சரியா, டூப்ளிகேட்லாம் கிடையாது. ஒரிஜினல் பிராண்டடு 2,500 2,300 ஆன்லைனில் போட்டு விற்கிறாங்க. சரியா, இதை வந்து ஒருத்தங்க 2 பேர் வாங்கிட்டாங்க. ஆனால் அப்போ வந்து கஸ்டமர் கம்மி பண்ணலை. 1,300 போட்டோம்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். 1,300 வீடியோ போட்டோம். ஆனால் அப்போ கம்மி பண்ணலை. சப்போஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கம்மி பண்ண போகிறேன். நீங்கள் அதுக்காண்டி ஏன் அது நான் வாங்கிட்டேன் கூட வாங்கிட்டேன் அப்படின்லாம் வருத்தப்படக்கூடாது. அது வந்து அதிர்ஷ்டம். என்ன சொல்கிறீங்க, அதிர்ஷ்டம் தான் அதெல்லாம். இப்போ வந்து 8 பீஸ் தான் இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தெரியுமா? 700 700 இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்கியிருக்காரு 1,300. சரியா, அவர் எவ்வளோ கொடுத்து வாங்கினாரு? 1,300 வாங்கினார். இப்போ நான் எவ்வளோக்கு விற்கிறேன்? 700 விற்கிறேன். கிட்டத்தட்ட போச்சு 600 அவருக்கு லாஸு. எனக்கு 100 தான் கிடைக்கும். இப்போவும் சொல்கிறேன், இதை 700 விற்கிறதுனால எனக்கு 100 தான் கிடைக்கும். 1,300 விற்கும்போது எனக்கு 100 தான் கிடைக்கும். சரியா, அதுக்காண்டி நீ நாளைக்கு வந்து 1,300 கொடுத்து வாங்கினவங்க வந்து இங்கே வந்து கம்மி பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது வாங்கினீங்க, முடிஞ்சிச்சு அது கதை. சரியா, இப்போ இதோட விலை 700. ரியல்மி 2,600 பொருள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வைத்த வலி காரணமாக குறைக்கப்பட்டு வெறும் 700 கொடுக்கப்படுகிறது. 700. சரியா, 8 தான் இருக்குது. 10 கேட்டுறாதீங்க, 8 தான் இருக்குது. இருக்கிற வரைக்கும் காசு போட்டு வாங்கிக்கோங்க. தேவையில்லாமல் கேட்காம காசு போட்டுறாதீங்க. அதிகமாக காசு வந்துச்சுன்னா என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கிறது 8 பீஸ் தான் இருக்குது. ஆனால் இதில் கிடைக்கிற 100 நான் திரும்ப என்னால் காசு அனுப்பிட்டு இருக்கும்போது எனக்கு அக்கௌண்ட் பாதிக்கும். அக்கௌண்ட்லேருந்து காசு வராமல் போயிடும். அதனால கேட்டுக்கங்க. சரியா, இதுக்கு போடாமலே இருந்திருக்கலாம்ல. நம்ம நினைச்சாலே போடலாமே. நம்ம எதுக்கு தலைவலினால தானே இது செய்யாமல் இருக்கோம் இந்த வியாபாரம். ஆமாம், இது மாதிரி நிறைய வருது. நாங்கள் இந்த வியாபாரத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. அக்சசரிஸ் அந்த தம்பியை ஒட்டு போடுறான்னா அவன் காலேஜ் போகிறதுல தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கான். அவனும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, போகிறான். அனுப்பிட்டாரு, என்ன பண்ணுறது? ஆமாம், இது வந்து பாவம் அவர் கஸ்டமரு இந்த ஊரில் கேரளாலேருந்து போட்டு விட்டார். நம்மகிட்ட கூட கேட்க முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. 700 ஓகேன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இது ஒரு 4 பீஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. 4 பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க 1,300. இப்போ நான் இதை வந்து 700 1,300 வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். வரவங்க போகிறவங்க யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சுத்தமாக காசை பார்த்தோமா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒருத்தர் காசு போட்டிருக்காருப்பா. ஐயோ, இதுக்கு நாளைக்கு பார்சல். ஆனால் இதுக்கு ஒரு ஃபோன் வர வேண்டியிருக்குப்பேன். அவர் பார்சல் ஒருத்தர் ரிட்டர்ன் போடுறேன்டார்ல, எனக்கு கால் பண்ணி கேட்டார் போட்டிங்களான்னு. சூட நாளைக்கு அந்த ஃபோன் வந்துடும். வந்தவொடனே சேர்த்து போட்டுக்கலாம். அதனால தான் பெண்டிங்கில் வச்சுருக்கேன். வேறு என்னப்பா, இங்கே உள்ளது தானே, இப்படியே வீடியோ போட்டு கிளம்பிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் வந்து 8 இது ஒரிஜினல் டிஸ்பிளே 7,000 பழைய மாடலு. சரியா, 7,000 இது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 6/128 ஒரிஜினல் டிஸ்பிளே. 7,000ன்றது 6,500 கூட கொடுத்துடலாம். ஏன்னா அவருக்கும் பாவம் காசு தேவைப்படுது. நாளைக்கு வரேன்ருக்காரு.
8-128 7,000 7,000. இது வந்து கூகுள் பிக்சலில் 7 ப்ரோ 24,000 24,000 12 GB RAM 256. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் 9,000. இது 9,000 விற்க காரணம் என்னென்னா டிஸ்பிளேயில் ஒரு கோடு இருக்குது சரியா. S22 சாம்சங் கேலக்ஸி S22 கோடு இருக்கிறனால கோடு வந்து 100 150 இருந்து 1000 வரைக்கும் எடுக்கிறான். ஆனால் எடுத்ததுக்கப்புறமும் கோடு வந்துடுது. கோடு வராமல் போயிட்டால் நல்லது தான், ஆனால் வந்துடுது. சில இதுக்கு வராமலும் இருக்குது. ஸோ அது கேரண்டி வாரண்டி கிடையாது. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து சாம்சங்காரன் தான் புரிஞ்சுக்கணும். ஏழை எளிய மக்களை இப்படி வந்து நஷ்டப்படுத்தக்கூடாது. இப்போ OnePlus மாற்றி தரான், விவோ மாற்றி தரான், அதே மாதிரி சாம்சங்கும் மாற்றி கொடுக்கணும். இது கோடு வந்தால் சொல்கிறான். இதுவும் வந்து 8-128 9,000. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் இது பிளாக் டாட். இதில் ஒரு வால்யூம் பட்டன் கூட இல்லை. இதில் 9,500 பிளாக் டாட்டு. இது ஒருத்தர் வாங்கிட்டார். இது சரியா, இது ஒருத்தர் வாங்கிட்டார்ல, இது ஒருத்தர் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் அட்ரஸ் போட்டிருப்பேன் உனக்கு. இது வந்து சாம்சங்கில் S6 இது 6,000 இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 464 வெறும் 6,000 ருபீஸு. இது வந்து சாம்சங்கில் வந்து S22 8-256 உண்மையிலே தரமான மொபைலு 22,000. அதே S23 தானே இது. சாரி, இதெல்லாம் S23ங்க. நானே தப்பாக சொல்கிறேன். இது வந்து சாம்சங் S23. இதுவும் S23 தான். 21,500 22 சரியா. 8-256. சார்ஜ் இல்லை, சார்ஜ் ரொம்ப லோவாக இருக்குது. எயிட்டு 128 தான். ரெண்டுமே 8-128 தான். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22,000 22,000. S23. இது ஒருத்தர் வந்து வாங்குறேன்னாரு, வாங்கலை, வரல. இது வந்து ஒய்ஃபையில் ஒர்க் ஆகும். நெட்டு கனெக்ஷன் இது நெட்வொர்க் ப்ராப்ளம். 3,000 503 ஒரு சின்ன மாடல் தான். இது வந்து ஒன்ப்ளஸில் வந்து 9RT 12-256 12 GB RAM 256 11,000 இதோட விலை. இது வந்து விவோவில் வந்து 11,500 11,500 விவோவில். இது என்ன மாடல்ப்பா இது? விவோவில் காலையில் போட்டோம் இது தனியாக. 11,500. பேக் டோர் உடஞ்சிருக்கு. இது என்ன மாடல் இது? நீங்கள் பார்ப்போம், கொஞ்சம் சார்ஜ் ஆன் ஆகட்டும். மறந்துட்டேன் நாங்களாம். ஸோ இது வந்து ஐஃபோனில் ரொம்ப நாளாக போட்டிருக்கோம் 12 மினி. இது வந்து ஐஃபோனில் வந்து XS மேக்ஸு. ஆனால் இது வந்து டச்சு வேலை செய்ய மாட்டேது. சம்டைம் வேலை செய்யுது, சம்டைம் வேலை செய்ய மாட்டேது. இப்போ வேலை செய்யலை பார்த்தீங்களா. திடீர்னு வேலை செய்யுதுன்னாரு, திடீர்னு வேலை செய்யலை. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டச்சு வேலை செய்யலை. ப்ரைஸ் அவர் 7,500 சொல்லி விற்க சொன்னார். ஆனால் அவர் சொல்லும்போது டச்சு வேலை செஞ்சிச்சு. 256 GB. இது பேட்ரி வந்து 82 என்னமோ இருக்குது. இது விற்றுருச்சு. இது ஒருத்தர் காசு போட்டார். S22 அல்ட்ரா. இது வந்து ரிட்டன். இதுவும் ரிட்டன் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒருத்தர் போட்டார் 4,000 விற்கலை. அதிக ரேட்டு தான் இது, அவருக்கு தெரில. சரி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து 7,000 S20+. இது 4G மொபைலு. கோடு இருக்குது, ஒரே ஒரு கோடு இருக்குது. இது என்ன மாடலு? இது IQ. இதுவும் IQ, இதுவும் IQ தான். இது 10,500. அது ஏன்பா வாங்கி வச்சிங்க? நான் அது வேணாம், அதை அதை ஏன் வாங்கி வச்சா? அதை நீ வாங்கிட்டீங்களா? அது எப்படா அது என்னடா அவனுங்களோட எத்தனை வாட்டி வீடியோ போடுறது? அது என்னதான் ப்ராப்ளம்? அது இது வந்து நம்ம சின்ன மாடல் தான். இது
14R இல்லை 14C இம்போர்ட்டட் மொபைல். இது இந்தியன் மொபைல் கிடையாது. இது என்ன பிரச்சனைனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாடலு, ஆனால் 256 GB வச்சுருக்கு. அதனால தான் நிறைய பேர் இதை கேட்குறாங்க. 6500 போட்டோம். ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டார். நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். ஃபோனில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கும். அப்படி தானேப்பா? ஸ்பீடு இருக்காது. சின்ன மாடல், பேசிக் மாடல் தான். ஜிபி அதிகமாக வச்சுருக்கான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸ்பீடாக இயங்கணும்னா அதுக்கான காசு கொடுக்கணும். 6500 என்ன சட்டியில் இருக்கோ அதுதானே வெளியே வரும். சட்டியில் இருக்கிறது தானே ஆப்பையில் வெளியே வரும். அப்பா இவங்களோட சரி பஸ், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுப்பாரு. அப்படி வச்சிட்றேன். ஆமாம், இந்த ஏஆர்ஐ ஏதோ ஒன்று போட்டு மக்களை போட்டு குழப்புறானுங்க. அது எஃப்ஐஆர் கேள்விப்பட்டிருக்கோம். எஸ்ஐஆர் வந்து இப்போ தான் போடுறானுங்க. அது யாருங்க அது முடிவு பண்ணது, எடுத்துகிட்டு வந்தது? நான் வந்து ஆளும் வர்க்கம்தான் முடிவு பண்ணுறது. நான் ஆளும் வர்க்கம்தான். ஏன்டா இவனுங்க நிம்மதியாக இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இப்படி குழப்பத்திலேயே வச்சுக்கிறது. மக்களை ரோட்டில் நிற்க விட்டுறது. ஓட்டு போடணுமா வேணாமா, ஓட்டு போடணுமா வேணாமா. ஆக்சுவலாக இவனுங்களே முடிவு பண்ணிக்கிறானுங்க ஓட்டுன்றத. இந்த மக்கள் வந்து மக்களை பைத்தியக்காரன் ஆகிட்டான். குஜராத்தில் பாரு, அவன் ரோட்டில் நிற்கிறான். நான் ஓட்டே போடல, எப்படா என் ஓட்டு, எப்படா இவன் ஜெயிச்சான் அப்படின்றான். ஏன்னா மக்கள் எல்லாம் ஒரே மாதிரி ரோட்டுக்கு வந்துட்டானுங்க. ஏன்னா தெரியல, நம்ம ஒரு அதிமுக போட போகிறோம். அதிமுக நான் போட்டது வேற ஆளுக்கு, எப்படி இவன் ஜெயிச்சான்ற ஒரு குழப்பம் வரும்ல. இதுதான் எல்லாம் மிஷினை வச்சு. எது அடிக்கிறியா? ஏன்னா கம்மியாக இருக்க மாதிரி இருக்க. ஃப்ரேம் பண்ணி விட்டுரு, நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா? அப்படி வந்துடுறவா, நான் வெளியே வந்துடுறேன். ஏன்னா இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரன் உண்மையிலே முட்டாளுங்க. அவனுங்க சிந்திக்கவே தெரில அவனுங்களுக்கு. எப்படின்னா இவனுங்க என்னன்னா அதே நோக்கத்தோடு இருக்கானுங்க. நாங்கள் மேலே பிறந்தேன், இவன் கீழே பிறந்துட்டான், அவன் காலில் பிறந்துட்டான், இவன் கையில் பிறந்துட்டான். கடையே இல்லை, பஜாரு எல்லாமே டோட்டலாக அடிச்சாச்சு. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்து பிறகுறோன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஓகே, குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம் பாஸ்.